Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. மக்களுடன் ஸ்டாலின் மக்கள் நலன் திட்டம் அப்படிங்கிறாங்க. மக்கள் நலன் திட்டம்னா ஒரு நாளைக்கு 1.30 லட்சம் ரூபா செலவாகுது. ஒரு இடத்துல முகாம் போகிறது, காலையில் டிஃபன் 100 பேருக்கு, மதியானம் சாப்பாடு 20,000, அதுக்கு 20,000, 30,000, 40,000 செலவாயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு செலவு தான் தம்பி ஆகும். ஆனா அந்த பிரச்சனை தெரியுது இல்ல, எதுக்கு தண்டமா பிரச்சனை தெரியுது இல்ல, மக்கள் பிரச்சனை தெரியுது இல்ல, என்ன பிரச்சனை தெரியுது. ஆனா ஒரு பக்கம் மக்களும் சொல்றாங்கல்ல, இந்த ஆட்சியில நல்லா தான் இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு மனுக்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, எங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கன்ற ஒரு பக்கம் மக்கள் சொல்றாங்களே, அதை நீ பேசணும்ல. 80% 20% மனு கூட சரியாகலங்கிறேன் நானே. அப்புறம் என்னத்துக்கு ஆத்துல கொண்டு போய் காவால கொண்டு போய் கொட்டணும் உங்களோட ஸ்டாலின் மனுவை? நீ இவ்வளவு சொல்ற தம்பி, ஜிஎஸ்டி நிலுவை எவ்வளவு இருக்கு, அத பத்தி பேச மாட்டேன். நீங்க இத பேசுங்க, நீங்க தானே கேட்டீங்க. அதிமுக ஆட்சி, இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருந்தாலும் இதே நிலைமை தான். இரட்டை இலக்கு பொருளாதாரம் சொன்னீங்க. சீமானவர்கள் ஆட்சியில இருந்தாலும் அதே நிலைமை தான். சீமானவர்களை விடுங்க, அதிமுக விடுங்க. நீங்க சொன்னீங்களே இரட்டை இலக்கு பொருளாதாரம் எப்படி வந்து நீங்க சொல்லுங்க. ஒன்றிய அரசு சொல்றாங்கல்ல, பொருளாதாரத்தில் முன்னேறிடுச்சு, 77 MOU சைன் பண்ணியிருக்கா, புரிந்துணர்வு ஒப்பந்தம். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்கிறாரா இல்லையா? நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருங்க, நீங்க டேட்டா வரணும் அப்படிங்கிறாருல. ஒன்றிய அரசே பொய் சொல்லுதுன்னு நீ சொல்ற. பொய் சொல்லுதுன்னு நாளைக்கு உன் மேல ஆக்ஷன் வரும். நான் பொய் சொல்லுதுன்னு சொல்ல, அதே ஒன்றிய அரசு தான் சொல்லுது தமிழ்நாடு அளவுக்கு அதிகமா கடன் வாங்கியிருக்கு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்பா. வணக்கம் தம்பி. திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எப்படி இருக்கு, மக்கள் நலன் சார்ந்த அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, என்ன கவனிச்சிருக்கு நீ? இந்த மக்கள் நலன் சார்ந்தெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க நலன் சார்ந்து இருப்பாங்க, உங்க குடும்ப நலன் சார்ந்து இருப்பாங்க. அது தப்பு. மக்கள் நலன் சார்ந்து இருந்ததா வரலாறு இல்ல அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. யார் சொன்ன? மக்கள் எப்படி சொல்லல? நான் சொல்லங்க, மக்கள் சொல்றாங்க. அப்படியா? நீங்க எப்படி என்ன சொல்றீங்கன்னு கேட்காதீங்க, இது மக்கள் சொல்ற கருத்து. நேத்து என்னுடைய வலைவலியில நான் ஒரு காணொலி போட்டிருக்கேன், அதையும் தேடி எடுத்து தான் போட்டிருக்கேன். ஒருத்தர் யாரோ ஒரு சமூக ஆர்வலர் மக்கள் நலனுக்காக தான் ரோடு போய், இந்தங்க ரோடு போடல, இந்த இடத்துல போட்டுருக்கீங்க, இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு மக்கள் நலனுக்காக தான் போய் கேட்டாரு. ஆனா மக்கள் நலன் கேட்டவரை காராலை ஏற்றி திருப்பூர் பேரூராட்சி சார்ந்த ஐயா பழனிவேல்ன்றவர் கார் ஏற்றி கொண்டுருக்காரு. இது மக்கள் நலன் சார்ந்ததா இல்ல சுயநலன் சார்ந்ததா அப்படிங்கிறத பாத்துக்குவாங்க. இது எல்லா ஆட்சியிலும் நடக்குதுப்பா. இது திமுக ஆட்சின்னு சொல்லிடுறோம். அதுக்கு எப்படிங்க கேட்டா எப்படிங்க கொல்றது? தப்பு இல்ல. அது அதிமுக ஆட்சியிலேயே நடந்திருக்கு. சரி, கேட்டோன்னே யாரு கொண்டிருக்கா நீங்க சொல்லுங்க. கேட்டோன்னே ஒன்றும் செய்யலாம் இல்லப்பா, தனிப்பட்ட முறையில் போய் பேசலாம். அது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது, எனக்கும் தெரியும். அது தனிப்பட்ட முறையில் போய் பேசலாம். என்னப்பா இப்போ வேணாம், நாங்கள் கொஞ்ச நேரம் பொறுங்க நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சமாளிக்கலாம். அதுக்குன்னு போய் கொலவா செய்யுது? கான்ட்ராக்ட் இவர் கான்ட்ராக்ட் கட்டாயிடுச்சுன்னு அவரை போய் கொண்டு வரோம். கதையில இதெல்லாம் இது அநியாயமா இல்லையா? பின்னாடி நிறைய அது இல்லையா? உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் நலன் திட்டம் அப்படிங்கிறாங்க. மக்கள் நலன் திட்டம்னா ஒரு நாளைக்கு 1.30 லட்சம் ரூபா செலவாகுது. ஒரு இடத்துல முகாம் போகிறது, காலையில் டிஃபன் 100 பேருக்கு, மதியானம் சாப்பாடு 20,000, அதுக்கு 20,000, 30,000, 40,000 செலவாயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு செலவு தான் தம்பி ஆகும். ஆனா பிரச்சனை தெரியுது இல்ல, எதுக்கு தண்டமா? பிரச்சனை தெரியுது இல்ல, மக்கள் பிரச்சனை தெரியுது இல்ல, என்ன பிரச்சனை தெரியுது? ஆமா, ஒருத்தர் மனு கொடுக்குறாங்க, நான் கூட மனு கொடுத்துருக்கேன். இருங்க, அந்த முகாம் மூலமாகவும் இந்த நிலத்துல எங்களுக்கு பட்டா வேணும், சிட்டா வேணும் அப்படின்னு கேட்டா, இவங்க அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பணம் அதுக்காக கமிஷன் வாங்கி இருக்கிறதாகவும் தகவல் ஐயா அன்புமணி அவர்கள் இப்பதான் பேசியிருந்தாங்க. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கா இல்லையா? அவர் கட்சியில 1008 பிரச்சனை போயிட்டு, அவரை விடுங்க. அவர் பேசுறாரு, அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம சொல்றோம். அவர் விஷயம்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சொல்றேன். அப்ப அவருக்கே அந்த தகவல் போயிருக்கு, அவரு போய் அப்ளை பண்ணல எனக்கு பட்டா வேணும், அவருக்கும் அந்த தகவல் போயிருக்கு. புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியுது இவ்வளவு பிரச்சனை போகுது அப்படிங்கிறது. ஆனா ஒரு பக்கம் மக்களும் சொல்றாங்கல்ல, இந்த ஆட்சியில நல்லா தான் இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு மனுக்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, எங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கன்ற ஒரு பக்கம் மக்கள் சொல்றாங்களே, அதை நீ பேசணும்ல. 80% 20% மனு கூட சரியாகலங்கிறேன் நானே. அப்புறம் என்னத்துக்கு ஆத்துல கொண்டு போய் காவால கொண்டு போய் கொட்டணும் உங்களோட ஸ்டாலின் மனுவை? அவங்க யாரோ கொட்டினாங்களா? பின்ன யாரு கொட்டினா? அதெல்லாம் கண்டுபிடிக்கலையே இன்னும் யாருன்னு. கேட்டா என்ன சொல்றாரு? இருங்க விசாரிப்போம் அப்படிங்கிற. இருங்க விசாரிப்போம்னா இப்ப யார் போய் கொட்டிருப்பா? ஒரு ஆட்சியர் ஆபீஸ்க்குள்ள வந்து உள்ள வச்சிருக்க ஒரு மனு கொண்டு போய் ஆத்துல காவால போடுற அளவுக்கு யாருக்கு தெரியும் வந்து விட்டுருவாங்களா இவங்க உள்ள? அது விசாரணை நடக்குது தம்பி. ஐயா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஆட்சியர் அவரு ரூம்குள்ளதான் இருந்து அனைத்து மனுவும் அவர் பார்த்துட்டு கையெழுத்து போட்டா எல்லாம் சாங்ஷன் ஆயிடும் அப்படின்னு பேசியிருக்காங்க. நீ அப்ப உள்ள புந்தி யார் போய் எடுத்து போடுவா? மக்கள் உங்களை நம்பி வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க, தங்களுடைய தகவல்கள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நீங்க இவ்வளவுதான் மதிப்பு தருவீங்களா?
ஐயா PR பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பயிர்த்தொழில் சங்க தலைவர் அவர் என்ன கேட்டிருக்காரு, எங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஆஃபீஸில் ஆளுமையாக ஒரு அறிக்கை வேணும், இவ்வளோ மனுக்கள் நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து இந்த உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் வாங்கியிருக்கோம், இவ்வளோ மனுக்கள் நிறைவேற்றிருக்கோம், எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் மதுரையில் போய் பாருங்கள், வருவாய்த்துறையிலேருந்து ஒரு பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய அங்கே செயலாளர் அவர் சண்டை போடுறாரு, எங்களுக்கு எங்கள் வேலையும் எங்களை சரியாக பார்க்க விட மாட்டேங்க, உங்களோட ஸ்டாலின் எங்களை கூட்டு போய் உட்கார வச்சுக்கிறீங்க, அது அவங்க கொடுக்குற மணி எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்யூட்டரில் இன்புட் பண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு நைட்டு 12-1 மணி ஆயிடுது, நாங்கள் வர செப்டம்பர் 28ஆம் தேதியிலேருந்து 10 மணி முதல் 5 மணி வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லை, மருத்துவ முகாம்னு சொல்கிறாங்க ஐயா, மருத்துவ முகாம்னு எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்க. யார் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்க. அங்கே இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அங்கே கர்ப்பிணிகள் வராங்க, அங்கே பொதுவாக மருத்துவம் பார்க்கணுங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வர்றவங்களாம் அங்கே மருத்துவர் இல்லை ஏமாந்து போயிடுறாங்க. இது என்ன தான் இப்போ பண்ணுறீங்க, அவங்கள கூட்டு போய் உட்கார வச்சுறீங்க, ஒன்றும் சரியாகவும் மாட்டேங்குது. எதுக்கு தான் இப்போ கேட்டால் பால் விலை கரண்ட் பில்லு எல்லாம் ஏற்றி வச்சுக்கிறீங்க, அவ்வளோ பணம் எங்கே போகுது? நல்ல திட்டம் செய்கிறேன் அப்படின்னா லெட்டர் பேட் திட்டமாக போட்டு வச்சுக்கிறேன், நலங்காக்கும் உங்களோட ஸ்டாலின், உங்கள் பெட்ரூமில் ஸ்டாலின், உங்கள் வீட்டில் ஸ்டாலின், இங்கே ஸ்டாலின், சோஃபாவில் ஸ்டாலின், என்னதான் திட்டம்? அதெல்லாம் பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல நிறைவேற்றுறதுக்கு. நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கிட்டாங்க தமிழ்நாடு அப்படின்ட்டு. 5.5 கோடிக்கு இருந்த கடனை 9.5 கோடியாக மாற்றி வச்சுருக்கீங்க. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் நீ பார்த்து? எவ்வளோ தெரியுமா ஐயா? ஸ்டாலின் ஏற்றி வச்சிருக்காரு, நீங்கள் சொல்லுங்கள். இரட்டை இலக்கு இப்போ இருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்த வருஷம் தான் இரட்டை இலக்கு போயிருக்கு, இத்தனை 10 ஆண்டுல. இதெல்லாம் வளர்ச்சி தானே இந்த அரசுக்கு, நல்ல பேர் தானே. 11% போயிருக்கு பொருளாதார வளர்ச்சி. சொல்றேன் தமிழ்நாடு வந்து எடப்பாடி அவர்கள் கொண்டு வரல, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வரல, இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தாரு, அவரும் எதுவும் செய்யல. ஸ்டாலின் ஐயா வந்தாரு, அப்படியே கருணாநிதி அவர்களோட ஆட்சியில தான் இரட்டை இலக்குல இருந்துச்சு பொருளாதார வளர்ச்சி கடைசியா 2009-10ஆம் ஆண்டுல. அதுக்கப்புறம் 10 ஆண்டு கழிச்சு அதிமுக ஆட்சி கழிச்சு திரு ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில தான் 11% ஆயிருக்கு. இது நல்ல விஷயம் தானேப்பா. வெளிநாட்டுல போயிட்டு ஐயா சாமி எங்க கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஐயா, ஐயா சாமி என்ன தப்பு இருக்கு கேக்குறேன் ஐயா, இதுல என்ன தப்பு இருக்கு? இன்வெஸ்ட் பண்ணா கூட பரவாயில்லைங்க. அந்த அவர் சொன்ன 3 கம்பெனி சொல்லிருக்காரு, எம்பாப்ஸ்டி என்னமோ 3 கம்பெனி இருக்கு. அதுக்கு ஜெர்மனுக்கு போனலாம் அவசியம் இல்ல. ஒரு கம்பெனி இங்க வெங்கல்ல இருக்கு, ஒரு கம்பெனி இங்க துரைப்பாக்கத்துல இருக்கு. அவங்க கூப்பிட்டா வரமாட்டாங்களா? அவங்க மேல இடத்துல இருந்து வரமாட்டாங்களா? ஏன் அங்க சிஇஓ தொழில் விரிவாக்கம் தான், அது ஒப்பந்தம் கிடையாது. அதையும் தாண்டி 15,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காரா இல்லையா? இந்த ஆட்சியில வந்து 10 லட்சம் கோடிக்கு முதலீடு வந்திருக்கு. அதை பத்தி பேசு. சொல்ற கணக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து ஒரு கம்பெனி ஒரு நபருக்கு ஒருவரை வேலைக்கு நிபந்தனை செய்யணும்னா 2 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் ஒரு ஆளை வைக்க முடியும். அவ்வளவு செலவு பண்ணி நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், என் போன்ல டெலிட் ஆயிடுச்சு. எங்க ஒரு ஆளுக்கு 2 கோடியா? 2 கோடியே 9 லட்சம். நீங்க அவர் சொல்ற கணக்குப்படியே வச்சுக்கோங்க ஐயா. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு 15,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னாருல. 15,000 கோடிக்கு 17,000 பேரை வேலை நிமித்தம் செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப கணக்கு பண்ணி பாருங்க, மல்டிப்ளை டிவைட் பண்ணி பாருங்க எவ்வளோ வருது அப்படின்ட்டு. ஒரு ஆளுக்கு 2 கோடியே 9 லட்சம் ரூபா கொடுத்தா மட்டும்தான் இந்த 15,000 கோடி சொல்லியிருக்காரு இல்லையா, 17,000 பேரை வேலைக்கு வைக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு ஆளுக்கு 2 கோடி 9 லட்சம் ஐயா முதல்வர் அவர்கள் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம சமீபமா சொன்னாரு, எனக்கு வேலை கொடுத்தா எனக்கு வந்து அரசு வந்து 2 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். ஆமா செலவு பண்ணணும்னு அவர் சொல்ற கணக்குப்படி. நான் சொல்ற கணக்கு இல்ல செலவு பண்ணுவாங்க 2 கோடிக்கு. அது வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட், புரியுதுங்களா? அது வரணும். அப்போ அப்படி கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டுக்குள்ளேயே நான் 30,000 கோடி செலவு பண்ணி 30 லட்சம் பேரை வேலைக்கு வைப்பேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்னத்துக்கு வெளிநாட்டுக்கு போகணும்? சரி நீங்க போய் ஈர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, தொழில் விரிவாக்கம் தான் பண்ண போனீங்க, அதுக்கு எதுக்கு? எப்படி பார்த்தாலும் நல்லது தானே தொழில், எப்படி பார்த்தாலும் நல்லது இல்லைங்க. 30,000 கோடி அப்போ பண்ண முடியும், இங்கே பண்ணணுதுன்னா எதுக்கு தண்டனை போகணும்? ஜிடிபி உயர்த்தி விட்டோம் அப்படின்னா நீங்க கேட்குறீங்க லாக்டவுன் பீரியட்ல இருந்து. லாக்டவுன் அப்போ மக்களுக்கு வாங்கும் திறன் இல்லை, எப்படி பணம் வரும்? எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ட்டாங்க, சம்பளத்தை பாதி குறைச்சிட்டாங்க, வாங்கும் திறன் இல்லை. இப்போதான் லாக்டவுன் விட்டு வெளியே. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வரும்போது அதிமுக ஆட்சி, 2வது லாக்டவுன் வரும்போது திமுக அப்போதான் ஆட்சி அமைக்குது. அதான் ஆட்சி அமைச்சு அப்புறம் எல்லாம் லாக்டவுன் திறந்துட்டாங்களா இல்லையா? சொல்றீங்களா லாக்டவுன்ல தொழில் கொண்டு வந்தாங்க, கொண்டே வரலப்பா. மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அக்காங்களுக்கு 1000 ரூபாய் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அப்ப நீங்க சொல்றபடி கொரோனா உச்சத்துல இருக்கும்போது தான் திமுக ஆட்சி அமைச்சது, மே 2021ஆம் ஆண்டு. அதுக்கு அடுத்து கொரோனா போயிருச்சா இல்லையா? நீங்க சொல்ற கணக்கு லாக்டவுன் போயிருச்சா இல்லையா? போயிருச்சா இல்லையா? அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் போனார்ல, சொல்றேன் போயிருச்சா இல்லையா? திறந்து விட்டாங்களா இல்லையா? அப்ப மக்களுக்கு எல்லாம் வேலைக்கு போனாங்களா இல்லையா? வாங்கும் திறன் அதிகரிச்சுதா இல்லையா? அப்ப இவங்க செஞ்ச சாதனை ஒத்துக்கிறியா? அப்படி கணக்கு பண்ண முடியும். திமுக செஞ்ச சாதனைனாலதானே. இருங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் கட் பண்ணிட்டு மக்களோட வாங்கும் திறன் எவ்வளோன்னு பார்க்க சொல்லுங்க.
நீங்களே இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, கரண்ட் பில் விலை ஏற்றி வச்சிருக்காங்க, பால் விலை ஏறி இருக்கு, பெட்ரோல் விலை ஏறி இருக்கு, சிலிண்டர் விலை ஏறி இருக்கு, இதெல்லாம் விலை ஏறிச்சு. நீங்க இவங்க ஒவ்வொருத்தருக்கு 1000 கொடுக்குறீங்களா? அப்ப வாங்கும் திறன் அதிகரிக்காம என்ன ஆகும்? திமுக ஆட்சியில இவ்வளவு விலை ஏறிச்சுன்னு சொல்ற, மக்களால உழைச்சு வாங்க முடியுமா? ஜிஎஸ்டி நிலுவை ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமா? இருங்க நான் சொல்றேன் முதல்ல. நீங்க வந்து ஒன்றிய அரசு பத்தி கேட்க மாட்டற, அப்ப பிஜேபிக்கு ஆதரவா பேசுறியா? நிறுவிட்டாருங்களா? டீ எதுக்கு 5 ரூபாய் விலை வைக்கணும்? சைக்கிளுக்கு காத்தடிக்கிறதுக்கு போற ஒரு வீலுக்கு 5 ரூபாய் வாங்குவாங்க, ஒரு வீலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, எதுக்கு வாங்கணும்? நீங்க சொல்லுங்க. ஜிடிபி உயர்ந்துச்சுல, எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டாங்கல்ல, சொல்லுங்க. இவங்க கொடுக்குற 1000 ரூபாயில எல்லாம் என்ன சொல்றாங்க, எலான் மஸ்க் பொருளாதாரத்தை தாண்டி நாங்க முன்னேறிட்டோம், அவ்வளவு பணக்காரங்களாயிட்டோம் அப்படின்றாங்கல்ல. அப்ப எதுக்கு டீ 5 ரூபாய்க்கு? நீ இவ்வளவு சொல்ற தம்பி, ஜிஎஸ்டி நிலுவை எவ்வளவு இருக்கு அத பத்தி பேச மாட்டற. நீங்க இத பேசுங்க, நீங்க தானே கேட்டீங்க. அதிமுக ஆட்சி, இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருந்தாலும் இதே நிலைமை தான். இரட்டை இலக்கு பொருளாதாரம் சொன்னீங்க. சீமானவர்கள் ஆட்சியில இருந்தாலும் அதே நிலைமை தான். சீமானவர்களை விடுங்க, அதிமுக விடுங்க. ஐயா நீங்க சொன்னீங்களே இரட்டை இலக்கு பொருளாதாரம் எப்படி வந்து நீங்க சொல்லுங்க. எல்லாம் பொய் கணக்கு சொல்லிட்டு மக்கள் தலையில எல்லாம் பொய் கணக்கு இல்ல, ஒன்றிய அரசு கொடுத்த தகவல் இது. அப்புறம் போய் சொல்ற கடன் இவ்வளவு வாங்கிருக்கீங்க கொடுத்துருக்கு, அதை சொன்னா ஒத்துக்குமா திமுக? ஒன்றிய அரசு சொன்னாங்கன்னு சொல்றாங்கல்ல, பொருளாதாரத்துல முன்னேறிடுச்சு, 77 MOU சைன் பண்ணிருக்கா, புரிந்துணர்வு ஒப்பந்தம். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்கிறாரா இல்லையா? நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருங்க, எனக்கு டேட்டா வரணும் அப்படிங்கிறாருல. ஒன்றிய அரசே பொய் சொல்லுதுன்னு நீ சொல்ற. பொய் சொல்லுதுன்னு நாளைக்கு உன் மேல ஆக்ஷன் வரும். நான் பொய் சொல்லுதுன்னு சொல்ல, அதே ஒன்றிய அரசு தான் சொல்லுது தமிழ்நாடு அளவுக்கு அதிகமா கடன் வாங்கியிருக்கு. சரிங்க, நான் பொய் சொல்றேன், என் மேல கேஸ் போடுவாங்க, சரி விட்டுருங்க ஐயா. இப்ப ஒன்றிய அரசு வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி பணமே தரல அப்படின்னு திமுக பொய் சொல்லுது, அப்புறம் என்ன? அது பொய் நீ எப்படி சொல்லலாம்? அவங்க தான் சொல்றாங்க நாங்க தரோம் அப்படிங்கிறாங்க, இவங்க தரல அப்படிங்கிறாங்க. இப்ப கல்வி நிதியும் கொடுக்கல, சமகர சிக்ஷா அந்த நிதியை கூட நீங்க கொடுக்கல. 2300 கோடி நினைக்கிறேன், அதையும் கொடுக்கல. இவ்வளவு வருஷமா அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க, பார்லிமெண்ட்ல கேட்கறாங்க, போராட்டம் பண்றாங்க, அதெல்லாம் ஒன்றிய அரசு கொடுக்கல. அதை பத்தி நீ ஏன் பேச மாட்டற? ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியான போராட்டம் நாங்க ஒன்றிய அரசு நாங்க எங்க நிதியெல்லாம் தந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, மத்திய அரசு நம்ம ஆளக்கூடிய திமுக அரசு அவங்க எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. சொல்ல தம்பி, அவங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோங்க, தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கோங்க, நாங்க 2003 கோடி கொடுக்குறோம் தான் சொல்றாங்க. இருங்க, என் மேல வழக்கு போடுவாங்கல்ல, இவரு நாங்க வாங்கல எங்களுக்கு தரல அப்படிங்கிறாருல. அவங்க நாங்க கொடுத்துட்டோம், இவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலன்றாங்களா. 2 பேர் மேலயும் கேஸ் போடுவாங்களா? யார் மேல கேஸ் போடுவாங்க? கேக்குறது தெளிவா புரிஞ்சுக்கோ. கல்வி நிதி 2300 கோடியில தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன். இவங்க எப்படி போர்ட்ரேட் பண்றாங்கன்னா, அந்த அரசு கெட்ட அரசு, ஒன்றிய அரசு தமிழ்நாடு வஞ்சிக்கிறது, தமிழ்நாடு நாசமாக்குகிறது. எந்த அரசும் அப்படி இருக்க கூடாது. அரசியல் தலைவர்னா வெளிப்படையா இருக்கணும், அதான் நல்லது. எல்லாரும் 2300 கோடி கொடுத்துட்டு போயிடலாம்ல. சீமான் அவர்கள் ஏதாவது கேட்டாரா ஒன்றிய அரசு ஏன் கொடுக்கலன்ட்டு? சீமான் அப்ப வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறாரா? ஒன்றிய அரசுக்கு ஆதரவா இருக்காரா? ஸ்ரீபள்ளி தமிழ்நாட்டுல திறந்தது யாரு? இவங்க சொல்றாங்க நாங்க திறக்கல, நாங்க கையெழுத்து போடல. ஸ்ரீபள்ளி இருக்கே, போட்டோ காட்டா நானு? ஸ்ரீபள்ளி தமிழ்நாட்டுல இருக்கே, சென்னையில இருக்கே, இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? கேந்திர வித்யாலயா இருக்கு. அது கிடையாதுங்க ஐயா. முதல்ல அது அவர் பேர் என்ன, ஐயா மோடி அவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஸ்ரீபள்ளி திட்டம், கில் நகர்ல பிஎம்சி பள்ளி இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பள்ளி இருக்கு? ஒரு பள்ளி இருக்கு, இன்னும் நிறைய பள்ளி தமிழ்நாட்டுல இருக்கு. அன்னைக்கு எங்க பள்ளியில செய்தி ஆச்சுன்னா நான் கேட்டுதான் இருந்தேன், பிஎம்சி திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது. இவன் வந்து சும்மா சொல்றான் அப்படிலாம் சொல்ல முடியாது. நாள்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், யார் யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னா வெள்ளை இருக்கை விட வேண்டியது வெளில. பிஎம்சி திட்டம் தமிழ்நாடு வந்துருச்சு, திமுக வந்து உள்ள கொண்டு வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு போய் சொன்னா நாங்க ஏத்துக்கல, அதனால தான் எங்களுக்கு கொண்டு வந்ததாவே இருக்கட்டும் தம்பி. அப்ப ஐயா நிதி அமைச்சர் மேல கேஸ் போடலாமா, இல்ல ஐயா கொண்டு வந்ததாவே இருக்கட்டும்? இவ்வளவு கொண்டு வந்துட்டாங்கல்ல, 2300 கோடி ஏன் வரல அது சொல்லு. ஐயா அவங்க சொல்றாங்க நாங்க தந்துட்டோம் அப்படிங்கிறாங்க, இவங்க நாங்க தரல. அப்ப யார் நம்புறது நீங்க சொல்லுங்க எனக்கு? அதெல்லாம் மும்மொழி கொள்கையை ஏத்துக்க சொல்றாங்க. ஒன்றிய அமைச்சரே அதான் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன்றாங்க. அப்ப நீ உனக்கு மும்மொழி கொள்கை உனக்கு ஓகே? உனக்கு ஹிந்தி படிக்கிறியா, சமஸ்கிருதம் படிக்கிறியா, பிரெஞ்சு படிக்கிறியா? சொல்லு, நீ சொல்லு. உனக்கு மும்மொழி கொள்கை படிக்கணும் ஆசையா தமிழ்நாட்டுல? அது கூட இல்லைங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒன்றிய அரசு சொல்றாங்களே இந்த புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை அப்படின்ட்டு. நான் ஒருத்தர் தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொல்றாங்க, எந்த மொழி வேணா படிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மொழி கம்பல்சரி, எந்த மொழி வேணா படிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் ஒருத்தன் எனக்கு ஒடியா மொழி படிக்கணும், எனக்கு மைத்திலி மொழி படிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் நியமிப்பாங்களா? அவங்களுக்கு சம்பளம் தருவாங்களா? மகாராஷ்டிரால 2 தடவை இந்த மாதிரி மும்மொழி கொள்கை கொண்டு வரணும்ட்டு பேசுனீங்க இல்லை, ஏற்றுக்கிட்டாங்களா? வந்துருச்சாங்க, மும்மொழி கொள்கை வந்துருச்சா? ஏன் தடுக்கவே முடியாதா? என்னங்க அது என்ன அவ்வளோ பெரிய இதுவா? அதெல்லாம் இது நினச்சா செய்யலாம். என் பேச்சாளரே இல்லையா யாரும்? சரி தம்பி, நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் திரு சீமான் அவர்கள் ஆதரவாளர்களாக நான் சொல்கிறேன்.
சீமான் அவர்கள் எத்தனையோ மாநிலம் இருக்கு இந்தியாவில், அங்கெல்லாம் தமிழை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு இவர் என்ன வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு சொல்லு. எந்த மாநிலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்? ஒரு உதாரணத்துக்கு கர்நாடகாவோ ஆந்திராவோ ஒடிசாவோ அங்கெல்லாம் வந்து தமிழ் படிக்கணும், தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்ற சீமான் அவர்கள் அங்கெல்லாம் தமிழை போய் கொண்டு சேர்க்கறதுக்கு இவர் என்ன வந்து ஆக்ஷன் எடுத்தார்? அவர் சொல்றாரு, முதல்ல நான் எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் நான் அத்தைக்கு வந்து மருமகனா மாறிக்கிறேன் அப்படிங்கிறது. அவர் அம்மாவுக்கு வந்து மகனா இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? முதல்ல அவருக்கு வந்து அம்மாவுக்கு மகன் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? அவர் தமிழ் மகன் இல்லைன்னு யாராவது சொல்றாங்களா? மொழியே வந்து இருங்க நான் சொல்லிடுறேன். என்னோட தமிழ் மொழியே வந்து இது 5000 வருஷம் பழசு அப்படின்னா இது 3000 வருஷம் தான் பழசு அப்படின்னு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அதை எதிர்க்கிறோம், புரியுதுங்களா? அதை எதிர்க்கிறோம், நானும் எதிர்க்கிறேன், அவரும் எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பட்டியல் வருதுல எக்ஸாம் எப்போ எழுதணும் அப்படின்னு வந்தால் இங்கே இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸு, மேக்ஸ் எல்லாம் போடுவாங்க. தமிழ் மட்டும் உங்களுக்கு மொழிப்பாடம் உங்களுக்கு தமிழுக்கு வந்து பேரில் தமிழ் பாடம் போட முடியாது, இல்லை தமிழ் தேர்வு அப்படிலாம் போட முடியாது. மொழிப்பாடம் என்ன வேணா படிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஏன் இந்த மொழி பாடம்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, ஓகே, ஹிந்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, தமிழ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம எடுத்து பேசினா 1008 பிரச்சனை இருக்குது கல்வியில். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கிறதுனால தான் சீமான் அவர்கள் வளர மாட்டாரான்ற கேள்வி வருது இல்லை. மொழி பாடம்னா இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். 12th எழுதும் போது என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெஞ்சு எக்ஸாம் எழுதுவான், இன்னொரு ஃப்ரெண்டு ஹிந்தி எக்ஸாம் எழுதுவான். இது காமனாக மொழி பாடம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எழுத போகும்போது வெளில என்ன தெரியுமா சொன்னேன், ஆமாம் இன்றைக்கி எனக்கு வந்து தமிழ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அவன் என்ன சொன்னான், ஃப்ரெஞ்சு எக்ஸாம் இன்னைக்குன்னுவான். அவங்க என்ன எழுதுவோம் அது காமனாக வரும்போது கவர்மெண்ட் மொழி பாடம்னு சொல்லுவாங்க. அதை இப்போ சொல்லு. நாம வந்து அதை சொல்லலைங்க ஐயா. இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம், இவருக்கு ஹிந்தி எக்ஸாம், நான் எனக்கு தமிழ் எக்ஸாம் அப்படின்னீங்கல்ல. அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம் அப்படிங்கிறதே இல்லை. கேரளாவில் மலையாளம் கண்டிப்பாக படித்தாகணும், கர்நாடகாவில் கன்னடம் கண்டிப்பாக படித்தாகணும், கட்டாய மொழி. ஆந்திராவில் தெலுங்கு கண்டிப்பாக படித்தாகணும், கட்டாயம். தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கட்டாயம் இல்லை? யார் மொழிப்பாடம் ஃப்ரெஞ்சு படிச்சுக்கலாம், ஹிந்தி படிச்சுக்கலாம், ஏன் கட்டாயம் இல்லை? இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் பன்னாட்டுக்காரங்களோ எந்த மொழிக்காரங்களோ வந்து டிஎன்பிஎஸ்சி பாஸ் ஆகலாம். வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கட்டாயமா தமிழ்ல வந்து பாஸ் ஆனா மட்டும் தான் வேலை கிடைக்கும். போன வருடம் ஒரு அண்ணா வந்து தமிழே இல்லாமல் படிச்சு எவ்வளோ 598 2 போன்ற மார்க் எடுத்திருந்தாரு. என்னோட கேள்வி இதுதான், தமிழே இல்லாமல் தமிழ்நாட்டில் சாதனை பண்றாங்களா? அது ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் டிஎன்பிஎஸ்சியில் வண்ணாட்டுக்காரங்க கூட எழுதினாங்க, அது கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டி பாஸ். நான் என்ன சொல்றேன், நான் பேசி முடிச்சிடுறேன். வந்து அங்க போய் திருத்தணும், இங்க போய் திருத்தணும் அப்படிங்கலாம் தேவையில்ல. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல தமிழ் பாஸ் ஆனா மட்டும் தான் வேலை கிடைக்கும். தமிழே இல்லாம இன்னும் பாஸ் பண்ண முடியுது. ஆனா திமுக சொல்றதுன்னு தமிழ் படிக்கிறது கட்டாய வேலை. நீ தமிழை இங்க எடுத்துட்டீங்க, இங்க கட்டாய வேலை எங்க எடுத்தாங்க? எங்க எடுத்தாங்க? பின்ன மொழி பாடம் போட்டா எப்படி செய்ய முடியும்? இருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு அந்த பஸ் எங்க போகுது தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்ற தமிழர்கள் இன்னும் இருக்கிறாங்க. காரணம் தமிழ் வரல அப்படிங்கிறான். அந்த வலை ஒளி ஒன்று காட்டணும்ல, அப்படி யாரா இருந்தாங்கன்னா அதை போட்டு. அதுதான் நீங்க நான் சொல்றது, மறுபடியும் சொல்றது என்னன்னா, அங்க போய் திருத்தணும் இங்க போய் திருத்தணும் அப்படின்னு இல்ல. தமிழே தெரியாம தமிழ்நாட்டுல வேலை வாங்கிட்டு இங்க உட்கார்ந்துருக்க யார் வேலை வாங்கினா அனைவரையும் திருத்தணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஒருத்தர் வரணும். டிஎன்பிஎஸ்சில தமிழ் பாஸ் ஆனாதான் தம்பி வேலையே கிடைக்கும். அதுதான் என் முதல்ல நான் சொல்றேன். முதல்ல என் தாய்மொழியை என் தமிழ் என் நாட்டுல நிறுவுறேன். அடுத்து நாங்க நிறுவுறேன்னா இல்லையோ, உலகம் முழுக்க மொழி இருக்கு. இந்த ஒன்னு நிலப்பரப்புல தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இது என் நிலப்பரப்பு, நான் வாழ்றதுனால எனக்கு வேணும். ஓகே தம்பி, நம்ம நிறைய விஷயம் பேசணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இது குறித்து நம்ம டீட்டெயிலா பேசலாம். நன்றி.